ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஆனந்துலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி அக்ஷய திருதிங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு அன்னதானம் பண்ணுறதாங்க ரொம்ப சிறப்பு. தங்கம் வாங்குறத விட நம்ம இன்றைக்கி 4 பேர்த்துக்கு சாப்பாடு போடுறது ரொம்ப சிறப்பு. அப்படி நம்ம சாப்பாடு போட முடியாதவங்க நம்ம நீர்மோர் செஞ்சு நம்ம கோயிலில் கொண்டு போய் 4-10 பேர்த்துக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ரொம்ப நல்ல பலங்கள் நடக்கும். இன்றைக்கி அக்ஷய திருதி அன்றைக்கி நம்ம லட்சுமி பூஜை பண்ணுறது அதை விட சிறப்பு. வீட்டில் நான் லட்சுமி பூஜை இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூஜைக்காக நாம் முதல்ல விநாயகர் அலங்காரம் பண்ணியாச்சுங்க. விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நான் அருகம்புல் மாலை கட்டி போட்டுக்கிட்டேன். கட்டி போட்டு பூவால் அலங்காரம் பண்ணி முதல்ல விநாயகர் பூஜையை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லட்சுமி பூஜை பண்ணணும். லட்சுமி பூஜைக்காக நாம் லட்சுமி அலங்காரம் பண்ணியாச்சு. லட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணி நாம் உட்கார வச்சு மாதுளம்பழம் முத்துக்களில் உட்கார வச்சுருக்கேங்க. அன்றைக்கி மாதுளம்பழத்தாலேயே அர்ச்சனை பண்ணிக்கிறேன். தேங்காய் பழத்தில் பார்க்க வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி ஒரு அக்ஷய திருதியை பூஜைக்காக நம்ம ஒரு 5 பொருட்கள் நம்ம வீட்டில் வாங்கி வச்சு படைக்கிறது சிறப்பு. தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற தங்கத்தையும் வச்சு நம்ம படைச்சிக்கலாம். அதே மாதிரி கல்லுப்பு, நாட்டு சக்கரை, மஞ்சள், குங்குமம், துவரம்பருப்பு, இது மாதிரி 5 பொருள் நான் வாங்கிட்டேங்க. வீட்டில் இருக்கிற தங்கத்தையும் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். எலுமிச்சம்பழம் வச்சு படைச்சிக்கிறேன். அச்சத்தை கலக்கி வச்சுக்கிட்டேன். மஞ்சள், குங்குமம் வச்சுக்கிட்டேன். நம்ம இன்னி அர்ச்சனை பண்ண வேண்டியதாங்க. அதுக்கு லட்சுமி பூஜை அர்ச்சனை பண்ணி நம்ம இன்றைக்கி அவள் மட்டும் நான் இன்றைக்கி பிரசாதமாக நைவேத்தியமாக வச்சுக்கிட்டேங்க. மாதுளம்பழத்தால் நான் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க. 108 அர்ச்சனை பண்ணிவிட்டேன். பூஜை நிறைவேற்றிக்கிறேன். நான் இதோட பூஜை முடிச்சுக்கிறேங்க. தூபம் காட்டிக்கிறேன். நான் தூபம் காட்டிக்கிட்டேன். இப்போ தீபம் காட்டுறேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ கமலை கமலாலயே பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம் மகாலட்சுமி நமோ நமக தீபம் தர்ஷயாமி. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீமை மகாலட்சுமி ஏகி சர்வ சௌபாக்கியம் தேகிமே சுவாக தீபம் தர்ஷயாமின்னு சொல்லிட்டு நம்ம நைவேத்தியம் காமிச்சிக்கலாம். நீர் விளையிட்டு நம்ம நிவேத்தியம் சொல்லிடலாம். பூ எடுத்துப்படி நிவேத்தியாமி நம்ம 3 தடவை சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். நீங்கள் என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன நிறைவேறணுமோ, என்னால் மேலும் என்னென்ன பெருகணுமோ நல்லா இன்றைக்கி வேண்டிக்குங்க. நல்லா நம்ம வேண்டி பிரார்த்தனை வச்சுக்கலாம். இந்த தங்கத்துக்கு இப்போ நம்ம வச்சுருந்த தங்கத்துக்கும் நம்ம தீபம் கட்டிக்கலாம். இன்றைக்கி நம்ம எது பூஜையில் இருக்கிறோமோ அது மென்மேலும் பெருகும். அதனால தான் நம்ம வச்சு இன்றைக்கி படைக்கிறது. எது வச்சு நம்ம என்னென்ன வேணுமோ உங்களுக்கெல்லாம் மென்மேலும் வளரணும், வியாபாரம் தொழில் எல்லாம் சிறக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கெல்லாம் விழுந்து நம்ம கும்பிட்டு வணங்கிக்கலாம். அவ்வளோதான். நீண்ட ஆயுள், ஆரோக்கிய, ஐஸ்வர்யம், பேரும் புகழும் சிறப்பும் பெற்று சகல சம்பத்தோட சௌபாகியங்களும் நாங்கள் என்னென்ன எங்கள் வீட்டில் செல்வம் நிரம்பி இருக்குன்னு வேண்டிக்குங்க. கீழே விழுந்து கும்பிட்டு வணங்கிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.